ரெண்டாவது ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மணி 3:55. ஃபஸ்ட்டு ட்ரிப்போ எடுத்தாச்சு. எங்கே இருந்துன்னா நம்ம ஐனாவரம் வந்து மீனம்பாக்கம். அவ்வளோ அமௌண்ட் வந்து ஊபரில் தான் எடுத்துருக்கேன். அமௌண்ட் ஃபைனலாக பார்க்கலாம். இப்போ தான் நம்ம கிரவுண்ட்லேருந்து கிளம்புறேன். ஏன்னா நேற்று வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 2:30 மணி 3 மணி ஆயிடுச்சு தூங்கிறதுக்கு. ஸோ அதுதான் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஃபஸ்ட்டு ட்ரிப்பே ஒரு பெரிய ட்ரிப்பாக விழுந்திருக்கு. ஸோ அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு இந்த கஸ்டமர் கன்ஃபார்ம் பண்ணல, கால் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி கிளைமேட் வந்து கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது. அனல் இருக்குது, பட் அந்த வெயில் சூடு படம்ல அது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எடுத்ததே 3:40 ஆயிடுச்சு. பிக்கப் போயிட்டுருக்கேன். இன்னொரு 1 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன டார்கெட் வைக்க போகிறேன்னா 2000 வந்து நெட்டு எடுக்கணும். ஸோ எவ்வளோ ஓட்டுறேன்னு தெரியல, பட் 2000 வந்து நெட்டு எடுக்கணும். எண்ட் ஆஃப் த டே ஒரு 1-1:30 வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கேன் நைட்டு. ஸோ 2000 வந்து நெட்டு எடுக்கணும். அதுதான் இன்னைக்கான ஒரு டார்கெட்டாக வந்து வச்சு ஓட்ட போகிறோம். ஸோ மற்றபடி இந்த ட்ரிப்பை நல்லபடியாக முடிச்சுட்டு அடுத்த ட்ரிப்பு எங்கேருந்து எங்கே எடுக்கிறோம், என்ன விஷயம்னு சொல்லிட்டு மேற்கொண்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து எடுத்து முடிச்சாச்சு. எவ்வளோ அமௌண்ட்டுனா 551 வந்து காட்டுச்சு. நம்ம ஏரியாவிலேருந்து ஏர்போர்ட் வந்து ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு கஸ்டமர் பே பண்ண வந்து 650 ரூபா பே பண்ணாங்க. அந்த 100 ரூபா என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊபர் அக்கௌண்ட்டில் வந்து அது ஆப்வியஸாக மைனஸ் ஆகிடும். ஸோ பேக் டு பேக் அடுத்த ட்ரிப்பும் வந்து விழுந்துச்சு. இதேமாரி ஏர்போர்ட்டில் இருந்து நம்ம ஆவடி அங்கே தான் விழுந்திருக்கு. அந்த அமௌண்ட்டை எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. ஸோ எப்படி திடீர்னு கம்மியாக வரும் அதிகமாக வரும் ஊபர் தெரியும்ல, எத்தனை வாட்டி நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அதனால் இந்த ட்ரிப்பை வந்து போயிட்டுருக்கேன். கஸ்டமர் ஒன்றும் இல்லை, 1.5 கிலோமீட்ரு. அது டிராஃபிக்னால 9 நிமிஷம் காட்டுது. ஸோ இந்த டிராஃபிக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்படியே பம்பர் டு பம்பர்னா இதுலேயே பாதி டீசல் நம்மளுக்கு போயிட்டு. ஸோ வேறு என்னென்னா ஸோ இந்த நாள் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் நம்ம ட்ரிப் எடுத்தோம். ஃபஸ்ட் ட்ரிப் நல்லா விழுந்துச்சு. 2வது ட்ரிப்பும் நல்லா விழுந்திருக்கு. 2 ட்ரிப்பும் வந்து எடுத்தது ஊபரில் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு எப்படியா அங்கே போகிறதுக்கு 1:30 மணி, எனக்கு 5:20 அங்கே பிக் பண்ணுவோன்னா எப்படியா 6:30-7 ஆகிடும். கஸ்டமரை ட்ராப் பண்ண 24 கிலோமீட்டரோ சம்திங், 34 சம்திங் நான் பார்த்தேன், சரி ஞாபகம் இல்லை. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தது என்ன ரெஸ்ட்டா இல்லை என்ன ட்ரிப்பு எதில் எடுக்க போகிறோம் அப்படின்னு பேசலாம். கொஞ்சம் பேசணும் நம்ம வண்டியை பற்றி. இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு கொஞ்சம் தெளிவாக பேசலாம். இப்போ எங்கே இருக்குன்னா ஆவடி பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க். பெட்ரோல் போட்டாச்சு. ஏர் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 36 வந்து நம்பர் நம்ம வண்டி டயர் சைஸ் 14க்கு. 4மே வந்து 36 தான் வந்து வைக்க போகிறது. ஏன்னா எவ்வளோ மற்றவங்க வந்து எவ்வளோ வைக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம வைக்கிறது வந்து 36 தான் இது வரைக்கும் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஸோ சேஃபஸ்ட்டு மேலே 40 வைக்கிறவங்க வைக்கிறாங்க, 38 வைக்கிறவங்க வைக்கிறாங்க. பட் 36ன்றது ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு. ஸோ லாஸ்ட் ட்ரிப் வந்து முடிச்சாச்சு. எங்கே முடித்தோன்னா நம்ம ஆவடியிலேருந்து ஒன்றுமே தெரில, மூஞ்சே தெரில. லாஸ்ட் ட்ரிப் வந்து எங்கேருந்து முடிச்சோன்னா ஆவடியிலேருந்து நம்ம கிண்டி எஸ்டேட் அங்கேருந்து தான் முடிச்சிருந்தது. எவ்வளோன்னா 520 காட்டுச்சு. 516 ட்ரிப் அடிச்சது நம்மளுக்கு வந்து 420. ஊபரில் அப்படி தான் கூடமாக வரும். காட்டுறது ஒரு அமௌண்ட்டு, கொடுக்குறது ஒரு அமௌண்ட். கொடுக்குறதுனா வாலெட்டில் போயிடும், அது அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால நானும் இது பண்ணுறது இல்லை. மற்றபடி 3 ட்ரிப் தான் ஓட்டியிருக்கோம். 18 ஓட்டியாச்சு. இன்னும் 12 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி என்னன்னு பார்த்துடலாம். லைட்டாக பசிக்குது. ஸோ டீ சாப்பிட தான் போயிட்டுருக்கேன் இப்போது. அப்படியே இப்போது நம்ம வண்டியை அப்படியே விட்டுட்டு வண்டியிலேருந்து லைட்டாக எப்படி இறங்கி வண்டி மேனுவல்ல ஸோ இருக்குது. ஸோ வண்டியை நம்ம லாக் பண்ணிவிட்டு 4 டோரை லாக் பண்ணணும். அதான் டாஸ்க்கு. ஸோ 4 டோரில் லாக் பண்ணியாச்சு. ஸோ டீ கடை இருக்குது. டீ கடையில் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு திருப்பி வந்து நம்ம வண்டியை எடுக்கலாம். ஸோ இதை பசிக்க ஆரம்பிச்சிச்சு. டீ சாப்பிட்லான்னு பார்த்தா ஹோட்டலுக்கு வந்துட்டேன். ஸோ என்னதுன்னா பரோட்டா இருக்குங்க, இட்லி தோசை இல்லைன்னா பரோட்டா ரைஸ் தான் இருக்குங்க கம்பேர்ட் டு பரோட்டா. ஸோ நான் வந்து ரைஸுக்கு போயிருக்கேன். சிக்கன் ரைஸ் வந்து சொல்லியிருக்கு. ஸோ பரோட்டா இஸ் ஆஸ்கிங் அபவுட். ஸோ ரைஸ் வந்து வந்தாச்சு. சிக்கன் ரைஸு கொஞ்சமாக தான் வந்துருக்கு. போதும், இது போதும். ஸோ சாப்பிட்டு கிளம்பும் போது சாரி ஒரு நாள் கழிச்சு ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும். ரைஸ் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிடுவேன். இந்த ரைஸ் சாப்பிட்டு ஒரு 4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு.
ஸோ சாப்பிட்டுட்டு இப்படியே வண்டிக்கிட்ட போகும்போது நான் வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சாப்பிட்ணும்ல, ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. லைட்டாக தான் கொடுத்தாங்க, நான் கொஞ்சமாக தான் பண்ண சொன்னேன். ஏன்னா நான் ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தான் பே பண்ணேன். பட் கொஞ்சமாக தான் கேட்டேன், கொடுத்தாச்சு. காரம் போடாமல் கேட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன, ட்ரிப்பு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரிப்பு தான் ஆன் பண்ணியாச்சு. ட்ரிப்புக்கு வெயிட்டிங், பார்க்கலாம் என்ன கிடைக்கும். ஸோ ஊபரில் அடுத்த ட்ரிப் அசைன் ஆயிடுச்சு. ஸோ ஊபரில் அடுத்த ட்ரிப் அசைன் ஆயிடுச்சு. எங்கேருந்து எங்கன்னா நம்ம சைதாப்பேட்டிலேருந்து அகரம்புரம். ஸோ அமௌண்ட் வந்து ஒரு அமௌண்ட் காட்டுச்சு. ஸோ முடிச்சுட்டு சொல்கிறேன் என்ன அமௌண்ட்டு, எவ்வளோ வந்துச்சு, இல்லை அது அமௌண்ட் வந்துச்சான்னு சொல்லிட்டு. ஸோ மடன்னு கஸ்டமரை போய் பிக் பண்ணிடலாம். வண்டியை அப்படியே பின்னாடிக்கா எடுத்துடலாம், ட்ரிப்புக்கு போகணும். ஸோ கஸ்டமரை போயிட்டு பிக் பண்ணிடலாம். ஸோ மேப்பு போட்டாச்சு, லைட் ஆன் பண்ணோம், லைட் ஆன் பண்ணியாச்சு. சரி, ஆக்சுவலி இந்த ஆங்கிளுக்கு நம்ம ஒரு இது ஒன்று வாங்கணும், ஹோல்டர் ஒன்று வாங்கணும். ஃப்ரண்ட்டுக்கு தேவையில்லை. ஆக்சுவலி என்ன பார்த்த மாதிரின்றதுக்கு ஹோல்டர் இருக்குது. ரோடை மாற்றத்துக்கு இங்கே ஒரு மொபைல் ஹோல்டர் மாதிரி வாங்கி, கப் ஹோல்டர் ஒன்று வாங்கி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். எதாவது இப்படி கையில் பிடிச்சி ஓட்ட முடியல, ஷேக் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னா கையில் பிடிச்சி ஓட்ட முடியாதுல்ல கேமராவை. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான். ஸோ கிண்டி எஸ்டேட் கரெக்டாக இருக்குல்ல. ஃபஸ்ட் ட்ரிப்னா பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ரொம்ப மோசமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வரும்போது சொல்கிறேன், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஏதாச்சும் பரவாயில்ல. கொஞ்சம் இப்போது கொஞ்சம் கலர் மூடாக இருக்கும், லைட்டிங் கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு இப்போது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கஸ்டமர் லொக்கேஷன் 3 கிலோமீட்டர் இருந்தாலும் போய் தான் ஆகணும். அப்படியே விட்டோன்னா அப்படியே நம்மளுக்கு டைம் முடிஞ்சிடும். ஸோ கையில் 2 ரூபா வரணும், அதுதான் இன்றைக்கான டார்கெட்டாக வந்து வச்சுருக்கேன். அதுக்கான வேலைகள் தான் நம்ம பார்த்து 4 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் 3 ரூபா முடிச்சுன்னா 2 ரூபா கையில் நிற்கும். ஸோ அந்த 3 ரூபா எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அதுதான் டாஸ்க்குன்ற மாதிரி. ஸோ பார்க்கலாம், எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். இல்லை நாளைக்கு ஒரு விஷயம் இருக்குது, நாளைக்கு அந்த விஷயம் இது வர மாதிரி இருந்தால் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓட்டுவேன். இல்லைன்னா பார்க்கலாம், முடிஞ்சளவுக்கு 3 ரூபா தான் டார்கெட்டு. ஸோ 3 ரூபா டார்கெட்டை முடிக்க பார்த்துடலாம். சைதாப்பேட் லெஃப்ட்டு. ஸோ ரோட்டில் இருந்து லெஃப்ட் எடுத்தால் அந்த சைதாப்பேட்டுக்கு போகிற வழி. ஸோ மற்றபடினா இப்போது பைக் விளாகிங் பண்ணுற மச்சான் பண்ணுறான். ஸோ அது மாதிரி நம்ம எல்லாமே ரெக்கார்ட் பண்ணலாம். கார் விளாகிங்கில் 360 இருக்கணும், ஆன்லேயே இருக்கணும். ஸோ நம்ம கஸ்டமர் இருக்கும் போது ஒரு கஸ்டமர் ஒரு மாதிரி ஒரு சில கஸ்டமருக்கு வந்து ஏற்றுக்காது இதெல்லாம். சரி, அதனால தான் நான் அது மாதிரி பிட்டாக வந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்க முடிஞ்சது கவர் பண்ணுறேன். பட் இல்லாத ஆளுக்கு இதேமாரி நம்ம கஸ்டமர் இருக்கும் போது பேச முடியாதுல்ல. அவங்க முன்னாடி தனியாக இருந்தால் வேறு. சில கஸ்டமர் ஓகே அப்படி அவங்களே பேசுவாங்க. அது மாதிரி கஸ்டமர் நான் கேமரா வாங்கினதுலேருந்து அது மாதிரி யாரும் வரல. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அது மாதிரி தான் நம்ம எடுத்து போடலாம். நான் கேமரா வாங்கின நேரம் அதுலேருந்து எனக்கு யாரும் அது மாதிரி பேசுகிற மாதிரி இல்லை. ஸோ இந்த கஸ்டமரை போய் பிக் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணும் போது திருப்பி வரேன். அடுத்த ட்ரிப்பு என்ன ஏதுன்னு எடுத்துகிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி பேசலாம். முக்கியமான விஷயம் வந்து இதுக்கு என்ன அமௌண்ட் வந்துச்சுன்னு அதை பார்க்கணும். ஸோ ஒரு அமௌண்ட் காத்துச்சு, அதை நான் சொல்லலை. ஸோ லாஸ்ட்டில் என்ன அமௌண்ட் காட்டுச்சு, நம்மளுக்கு ஊபர் எவ்வளோ போட்டாங்க, எவ்வளோ அவங்க கமிஷன் எடுத்தாங்கன்ற மாதிரி நம்ம பார்த்துடலாம். கமிஷன் இல்லை, பட் அது அட்ஜஸ்ட் ஆகிடும். பட் இப்போதைக்கு நம்ம கைக்கு வர்றது தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ 7 நிமிஷம் காட்டுது. 1.9 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் போயிட்டு கஸ்டமரை பிக் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் ட்ரிப் வந்து முடித்தோம். எங்கே இருந்தோன்னா நம்ம சைதாப்பேட்டிலேருந்து பெரம்பூர் அகரம். ஏன் சொரிஞ்சினேங்கிறேன்னா நம்பிக்கை தரேன், சொல்லிடுறேன். ஸோ என்னென்னா அகரம் முட்டோம் 430 ரூபா வந்து போட்டுருந்தான். இதுதான் எனக்கு மண்டை சூடாகுது. ஏன்னா 430 ரூபா போட்டது எவ்வளோ வந்திருக்கும் என் கையில். ஆக்சுவலி வந்து அது வந்து கமிஷன் இல்லை, ஒரு சில அமௌண்ட் வந்து மைனஸில் ஒரு 100 ரூபா 200 ரூபா கூட மைனஸில் இருக்கக்கூடாதா. நான் திருப்பி கட்ட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. 230 இதை நம்பி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. 430 ரூபா காட்டுனது, கையில் வந்தது 210 ரூபா.
220 வந்து அக்கௌண்ட்டில் அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. இது மாதிரி இருந்தால் எனக்கு ஊபரில் எடுக்கிறதுக்கு இதுதான் வெறுப்பாகுது. ராபிடோலாம் காட்டின காசு கரெக்டாக ராபிடோவில் வரும். ஊபரில் தான் ஏதாவது தலைவலி இல்லை. இவ்வளோ இது பண்ணால் என்ன சொல்லுங்க. ஒன்று இது மென்ஷன் பண்ணி எடுக்கணும். திடீர்னு நம்ம இதை நம்பி சரி ஏதோ டீசலே இல்லை இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு போகலாம். ஆனால் என்ன வருது அமௌண்ட்டு போய் 200 அப்படியே போச்சு. 210 ரூபா தான் பேமெண்ட்டே வந்துடுது. 200 வாலெட்டில் போய் உட்காந்துருச்சு. இதுதான் ஊபரில் பிடிக்காத விஷயம். ஒன்று மைனஸில் வச்சு ஓட்டினா தலைவலி. கரெக்டாக வச்சுனா கரெக்டாக இருக்கும். சரி 200 தானே அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். பட் இது மாதிரி இருந்தால் நினச்சினே வந்தேன். நான் நினச்ச மாதிரி 270 ட்ரிப்பு அதிலே விழுந்துருது. மண்டை சூட் தான் ஆகுது. என்ன குழம்பி தான் என்ன குழம்பு தான் முடியும். என்ன பண்ணுறேன். அடுத்த ட்ரிப் போயிட்டு இருக்கேன். அதாச்சும் என்ன வருதுன்னு தெரியல. அது எங்கன்னா பெரம்பூர்லேருந்து விருங்கம்பாக்கம் 270 ட்ரிப் அமௌண்ட் காட்டுது. அங்கே போய் இறங்கும் போது என்ன தவிர போகுது தெரியல. பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்த ட்ரிப்பு வந்து நம்ம இதில் இருந்து கரெக்டாக பெரம்பூர்லேருந்து எடுத்தோம். கோலப்பாக்கம் அந்த இந்த மௌலிவாக்கம்லாம் அந்த சைடு வந்து இது கோலப்பாக்கம் தான் ட்ரிப் வந்து எடுத்திருந்தோம். ஸோ 550 ராபிடோவில் எடுத்திருந்தேன். ஊபரில் எடுக்கல. அந்த பேசினல்ல அந்த ஒரு காலில் வந்து ஊபரில் எடுக்கல. ஊபர் நான் தப்பு சொல்லல. ஆக்சுவலி மணப்பாக்கம் 360 ரூபா வந்து எங்கே நம்ம மணப்பாக்கத்துலேருந்து சென்னை சென்ட்ரல் அங்கேருந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். கையில் 2 ரூபா எடுக்காமல் வீட்டில் போகக்கூடாது. அந்த ஒரு இதில் தான் வந்து இப்போது ட்ரிப்பு எடுத்து போயிட்டுருக்கேன். ஸோ அந்த சைடு ட்ரிப்பு. ஸோ கஸ்டமர் 550 ரூபா பில்லு. கஸ்டமர் பே பண்ணது 600. ஸோ லாஸ்ட் ட்ரிப்பு வந்து 550 ரூபா. கஸ்டமர் பே பண்ணது 600 ரூபா. ஸோ 50 ரூபா வந்து டிப்பு. அடுத்த ட்ரிப்பு அசைன் ஆயிடுச்சு. இதே மணப்பாக்கம் இங்கேருந்து 3 கிலோமீட்டர். நைட் டைமு 3-2 நான் பார்க்க முடியாது பிக்கப். ஸோ எவ்வளோ இருந்தாலும் இங்கேருந்து வெளியே போயிட்டா லாக் ஆகிட்டேன்னா இங்கே உட்கார வேண்டியதான். ஸோ மணப்பாக்கத்துலேருந்து சென்னை சென்ட்ரல் வந்து விழுந்திருக்கு. ஸோ 360 அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் கரெக்டாக வந்துடும். ராபிடோ அமௌண்ட் கரெக்டாக வந்துடும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நான் ட்ரிப்பு லைனாக பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஸோ கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. எங்கேனா சென்ட்ரலில் தான் ட்ராப் பண்ணோம். ஸோ 360 அமௌண்ட்டு. ஸோ கஸ்டமர் பே பண்ணது 400. எப்பவுமே நம்ம கேட்டு அவங்களா கொடுத்தா அது நல்லது. நான் எப்பவுமே கேட்க மாட்டேன் ஆக்சுவலி. ஏன் டீசல் பெட்ரோல் கேட்கலாம். பட் ஏன்னா இதுக்கு தேவையில்லாம அவங்களுக்கே தெரிஞ்சு அவங்களே கொடுக்கணும். ஸோ அதுதான் நல்லது. பாட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவங்களுக்கே தெரிஞ்சு அவங்களே வந்து கொடுக்கணும். அதுதான் எப்பவுமே. ஏன்னா நான் அவுட்ரு போனோம். சப்போஸ் சென்னையிலேருந்து அவுட்ரு போகிறேன்னா நான் சொல்லிவிடுவேன் மேம் ரிட்டர்ன் வராது அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்து மற்றபடி அது மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம வாங்க வேணாம். ஏன்னா சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் அதுக்குன்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. எதுக்கு அந்த 10-20க்கு நம்ம வந்து தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். ஸோ அது வேணாம். வண்டியில் ஏதாவது கறக்கு முறக்குன்னு சவுண்டு கேட்குது. என்னான்னு தெரில. 2 பள்ளத்தில் விட்டு ஏற்றினோன்னா கறக்கு முறக்குன்னு கேட்குது. என்னான்னு தெரில. ஸோ இன்னைக்கான ட்ரிப்பு முடிச்சிட்டோம். 12 மணின்னு சொன்னால் 12 மணிக்கு 12:06 6 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. 1 மணி அப் டு 1 o'clock வரைக்கும் சொல்லியிருந்தேன். பட் 12க்கே முடிச்சிட்டேன். எவ்வளோ முடிச்சிருக்கேன்னா ஊபரில் 2281 2281. ஸோ அதே ராபிடோவில் பார்த்தோன்னா 811. அப்போ வந்து எவ்வளோ வந்திருக்கு 2200 சம்திங் வரும்னா 3000 அமௌண்ட் வந்துச்சு இல்லை. 3082 2281 ப்ளஸ் ஒரு எவ்வளோ வருது அப்படியே கால்குலேட் பண்ணிக்கிறேன். 2281 ஒரு 811 281 2300 வச்சுக்கலாம். இதுனா 1000 எப்படி இருந்தாலும் இன்னைக்கு 3100 ரூபா ஓட்டி இருக்கும். ஸோ டிப்ஸ் எப்படி இருந்தாலுமே ஒரு 100 ரூபா டிப்ஸ் வச்சுக்கலாம். ஸோ மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3200 ரூபா. ஸோ இதில் டீசல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லலாம். டீசல் ஒரு 600 ஒரு 400 1000 ரூபா. டீசல் வந்து 1000 ரூபா. ஸோ இன்னைக்கான ப்ராஃபிட் வந்து 2200 ரூபா. ஸோ இதுதான் இன்னைக்கான ப்ராஃபிட். நான் 2 ரூபா கணக்கு வச்சேன். ஸோ 2200 ரூபா வந்து இன்னைக்கான நெட் ப்ராஃபிட்.
வேற என்ன. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு லேட்டாக எடுத்ததுனால 2200. எப்பவுமே 2500 600 எடுப்போம். ஸோ 400 கம்மி. ஸோ 2200 நெட் ப்ராஃபிட்டு. மொத்தம் கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா ஒரு 160 கிலோமீட்டர் வண்டி வந்து ஓடி இருக்கு. கம்மி தான். நான் சொல்றது 6 மணி நேரம் தான் வண்டி ஓட்டணும். 6 மணி நேரத்துல 160 கிலோமீட்டர் 3200 ஓட்டி இருக்கோம். ஸோ இல்லை 2200 நம்ம ப்ராஃபிட்டு. 1000 வந்து டீசலுக்கு வந்து அப்படியே போயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, 6 மணி நேரத்தில் நம்ம ஓட்டி எடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். ட்ரிப்ஸ் வருது 100 120 டைம் ஆயிடுச்சுல, ரொம்ப மட்டமாக வரும் ட்ரிப்பு. அதனால நான் எடுக்க மாட்டேன். ஸோ மற்றபடி இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். டைம் ஆயிடுச்சுல, எனக்கு டயர்டாக இருக்குது. நாளைக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு சொன்ன நிறைவேற மாட்டேங்குது. ஸோ அதனால அப்படியே பாலவாக்கம் 15 கிலோமீட்டர் 250 இந்த ஊபர் 250 காட்டுது. ஆனால் கொடுக்கறது எவ்வளோ கொடுக்க போகுது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ வேற எதுவுமே இல்லை. வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ எப்பவுமே நம்மளை பார்த்த முடியும், ரோடை பார்த்து தான் முடிப்போம். ரோடு வியூ பார்த்து தான் நம்ம வீடியோ மாஸ்டாக முடிச்சிருக்கோம். ஸோ அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படியே கேமரா வந்து ரோடு வியூக்காக மாற்றிக்கிறேன். ஸோ இன்னைக்கான ட்ரிப்பு முடிச்சிட்டோம். 2200 ப்ராஃபிட்டு. ஸோ நான் இதோட முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ குட் நைட், பை.